வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சுருதி தங்களுடைய கல்யாண நாளை ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடணும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ தன்னுடைய ஆசையை ரவிக்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. ரவியும் அதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக பண்ணணும். நம்ம வீட்டில் நம்ம கல்யாணம் முடிக்கும்போது பல சூழ்நிலைகள் நடந்துச்சு. வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாமே தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே வந்துட்டாலும் நம்ம சிறப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார் ரவியும். ஸ்ருதி என்னத்துக்கு ஏற்றாப்புல அந்த வரவேற்புக்கு எல்லாரையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அழைப்புதல் பதிவிடுறாங்க. இதை கொண்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எல்லார்கிட்டையும் நடக்க போகிறத சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷம். இப்படியா இருக்குது. இங்கே மனோஜுக்கு மட்டும் ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த முத்து இப்படி கேட்டானே, இவன் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்டானே, ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இப்படியா இருக்குது. ரோகிணி மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தல உன் தம்பி கல்யாணம் நல்லா சிறப்பாக கொண்டாடணும்னு யார் ரவியே நினைக்கிறான், ஆனால் நீ எப்படி நினைக்கல அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி எப்படி சொல்கிறேன், நம்ம எப்படி பார்ட்டி வச்சோம் அப்படிங்கிறாங்க. நீ பிஸ்னஸ் பார்ட்டி தானே வச்ச, கல்யாணம் நாளை சிறப்பாக கொண்டாடுதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மாற்றிக்கிட்ட அப்படிங்கிறாங்க. ரோகிணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. முத்து நீ ஏன் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கான், அதே மாதிரி ஸ்ருதியோட ஃபங்க்ஷனில் அவங்க எல்லாமே சிறப்பாக செய்வாங்க, டெக்கரேஷன் வேலை பார்ப்பாங்க, நம்ம மட்டும் வெறுமனையாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்மகிட்ட இப்போ ஒன்றுமே இல்லையே, எப்படி அந்த ஸ்ருதி ரவிக்கும் நம்ம பரிசு கொடுக்க முடியும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசி மனோஜ் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதியும் ரவியும் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே அழைப்பிதழ் கொடுக்காங்க. எல்லாருமே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய பேர் கார்டு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, நம்ம வீட்டில் வச்சு பண்ணால் சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கும் ஸ்ருதிக்கும் ஒரு சந்தேகம் வருது. அப்போ முத்துக்கிட்டையும் அன்னிகிட்டையும் பேசுவோன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லி பேசுகிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, நம்ம வீடு நீங்கள் கொடுத்த கல்யாண கார்டு மாதிரி கொடுத்துட்டீங்க சரியா, இது உங்களுக்கு வரவேற்பு மாதிரி ஆக போகுது, நிறைய பேரை கூப்பிட்ருக்கீங்க, நம்ம வீடு தாங்காது, அதுபோக பக்கத்து வீட்டை நம்ம வாடகை கொடுத்துட்டோம், என்ன அவங்களுக்கும் நம்ம இடைஞ்ச பண்ண மாதிரி இருக்கும், அதனால் நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு மண்டபத்தில் எதுவும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நல்ல பெரிய மண்டபமாகவே வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா செலவை நம்ம ஓரளவு சுருக்க தான் பார்க்கணும், எல்லாரையும் கூப்பிடணும் வைக்கணும், அதில் மாற்றிக்கிறது இல்லை, ஆனால் ஓரளவு செலவு சுருக்கணும்னா அது உங்களுக்கு ஏதாவது ஆகிக்கிடும்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் சொல்கிறாரு, சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் ஒரு மண்டபத்தை சொல்கிறாரு. அந்த மண்டபத்துக்கு போகிறாங்க. போய் பார்க்குறாங்க, மண்டபத்தில் வாடகை அதிகமாக இருக்குது. அப்புறம் மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாண மண்டபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட பேசுகிறாங்க. சரி மீனா, நீ நம்ம கல்யாண மண்டபத்துக்கு டெக்கரேஷன் வேலை எல்லாமே செய்கிற சரியா, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுங்கிற ஃப்ரீயாகவே பண்ணிக்காமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, நான் ஒரு மண்டபத்துக்கு டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த மண்டபத்தில் ஃப்ரீயாக அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, இப்படி ஃப்ரீயாக தரேன்னு சொன்னாங்க, 1,00,000 ரூபாய்க்கு மேலே வாடகை இருக்குமே அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, நான் அந்த மண்டபத்தை நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படிங்கிறாங்க. மீனா இவ்வளோ லாபம் எங்களுக்கு ஏற்படுத்தி விடுதீங்க, டெக்கரேஷன் வேலைக்காவது நீங்கள் பணம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஸ்ருதி சொல்கிறீங்க, நீங்கள் நான் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி, அதுபோக ரவி என்னுடைய சொந்த கொழுந்தன், என்ன என் வீட்டுக்காரர், நானும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் செய்யணும், அதனால் எங்களால் முடிஞ்ச பங்களிப்பை நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு பெரிய அளவில் எங்களால் மொய் செய்ய முடியாது, ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு முத்தை பார்த்தும் மீனாவை பார்த்தும் ரொம்ப நன்றி அண்ணி அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் ரவி, இப்போ நம்ம வீட்டில் ரோகிணி மனோஜ் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் கூப்பிட்டு ஐடியா கேட்காம எங்கள் 2 பேர்ட்டையும் ஐடியா கேட்குறீங்க, எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸ்ருதி நான் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் என்ன சிஸ்டர் மாதிரி நினைக்கிங்க, உங்கள் வீட்டில் நல்லாவே வசதி, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நிறைய பேரை பத்திரிக்கை கொடுத்துருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ அவங்கெல்லாம் வருவாங்க, நானும் உங்களுக்கு ஈக்குவலாக நின்றா நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் தான் எனக்கு அக்கா சரிங்களா, அவங்களாம் அடுத்த வீடு தான், எங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி தான், எங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி தான், ஏன் யாராக இருந்தாலும் சரி தான் சரிங்களா, நீங்கள் தான் முன்னிட்டு எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், பலபுரல் அதை செஞ்சிடலாம், ஆனால் அவங்க அப்பாவும் என்ன செய்வாங்கன்னு தெரியல,
எங்கள் அம்மாவும் கண்டிப்பாக வந்து எங்களை சபையில் முன்னாடி நிற்கிறதுக்கு அனுமதிக்க தான் மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறது, நாங்கள் தானே ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறோம், நீங்கள் இலவசமாக எங்களுக்கு மண்டபம் ரெடி பண்ணி தரீங்க, டெக்கரேஷன் இவ்வளோ பண்ணுறீங்க, முத்து வந்து வாரவங்களெலாம் வந்து காரை வச்சு கூப்பிட்டு வராரு, கொண்டு விட போகிறாரு, இவ்வளோ வேலைகள் நீங்கள் செய்கிறீங்க, ஆன்ட்டி வந்து நடனம் இது பண்ண போகிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் என்ன சொல்கிறது, நான் பார்த்துக்கிறேன், நான் ஆன்ட்டிகிட்டையும் பேசிக்கிறேன், எங்கள் அம்மாட்டையும் பேசிக்கிறேன், எங்கள் அப்பாட்டையும் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்க பழகுறோம் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசி முடிச்சோடனே கிளம்புறாங்க, எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அப்போ சுருதியோட அம்மா கால் பண்ணுறாங்க, என்னடி எந்த மண்டபத்தில் வைக்கலான்னு இருக்க அப்படிங்கிறாங்க. ஒரு மண்டபம் பார்த்தாச்சு, மீனா அந்த மண்டபத்துக்கு வந்து டெக்கரேஷன் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்க ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி அம்மா சொல்கிறாங்க, உனக்கு வெக்கமா இல்லையடி, நம்ம எவ்வளோ வசதியாக இருக்கோம், அந்த மீனா சொல்லி அந்த மண்டபத்தில் நீ இலவசம் வைக்க போறியா, நீ என்ன நினச்சிட்ருக்க, அண்ணாமலை பொண்ணு மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ வாசுதேவன் பொண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா அங்கே பாரு, இப்போ நான் ரவியோட ஒய்ஃபு சரிங்களா, எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் கேட்டுக்கிறேம்மா, நீ பெரிய பணக்காரினா அது உன் வீட்டிலம்மா, நாங்கள் சாதாரணமாக தான் இருக்கிறோம், நாங்கள் சாதாரணமாக இருந்துட்டு போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி பிரித்து பேசிகிட்டு இருக்க, இங்கே உள்ள சொத்தெல்லாம் உனக்கு தானே அப்படிங்கிறாங்க. மம்மி 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 ரொம்ப பேசாத, இதே மாதிரி பேச்ச வந்து நீ வந்து எங்கள் கல்யாண நாள் பார்ட்டிலேருந்து பேசணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அனுமதி கிடையாது. அது போக உனக்கு விருப்பம் இருந்தால் வா மம்மி, இல்லைன்னு நீ வர வேண்டாம், அப்பா எப்படியும் வரப்போகிறதில்ல சரியா அப்படிங்கிறாங்க. ஏய் உங்கள் அப்பா அப்பா நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படிங்க. நான் சொல்லலை மம்மி, நாங்கள் ஏற்பாடு பண்ண மண்டபத்தில் தான் நடக்க போகுது சரிங்களா, நீங்கள் வர விருப்பம் இருந்தால் வாங்க, இல்லைனா என் கல்யாணம் நாங்கள் எப்படி கொண்டாடணுமோ கொண்டாடிக்கிறோம் மம்மி, நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே சுதா ஒரு சரியான கடுப்பில் இருக்காங்க. அப்போ வாசுதேவன் கேட்குறாங்க, என்ன சுதா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தேன் அந்த காடில் வந்து விஜயா குடும்பத்தை ரொம்ப தூக்கி பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது காடை பார்க்குறாங்க. என்னங்க விஜயா நடனம் அப்படி இப்படின்னு போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த விஜயா சொல்ல தான் அவள் கேட்டுட்ருக்கா அப்படிங்கிறாங்க. அந்த விஜயா நம்மளோட பெரிய ஆள் ஆகிட்டாளா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. விஜயா வந்து சும்மா விட மாட்டேங்கிற, சுருதியை எத்தனை நாளாக இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க, என்ன ஒன்றும் உனக்கு நடக்கலை, வயசே ஒரு ஆள் தான், சரிதாண்ணா சுதா இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வழக்கம் போல் நீ போ, நான் வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் இதை தான் சுருதி சொன்னால், அதேமாதிரி நீங்கள் வரலன்னா எனக்கு மரியாதையே இருக்காது அப்படிங்கிறாங்க. பாரு அவங்க வைக்கிற மண்டபத்தில் நம்மளால் போக முடியாது, அது போக நம்ம சொந்தக்காரெலாம் ஃபோன் பண்ணி நான் சொல்லிடுவேன் ஃபங்க்ஷன் வந்து கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இவ்வளோ சின்ன மண்டபத்தில் நம்ம சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவன் உட்காந்துட்டு எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, யாருமே வந்து அந்த கல்யாண நாளுக்கு வர வேணாம், அந்த கல்யாண நாள் நடத்தலை, இன்னொரு நாள் வந்து நாங்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி 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 சரின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ஒரு சிலவங்க வந்து ஸ்ருதிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க, என்னம்மா ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் தான் மாற்றி மாற்றி கால் பண்ணாங்க, பண்ணி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டாம்னு சொன்னாங்க, இன்னொரு நாள் ஏற்பாடு பண்ணும்போது வாங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது வந்து அவங்க பணத்திமிரில் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு சின்ன மண்டபம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அது எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் பிடிக்கல, அதனால் ஃபங்க்ஷன் நடக்காத மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி சொல்லியிருக்காங்க அம்மா அப்பா, சரி நாங்கள்லாம் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. இன்னும் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பயங்கரமாக நடக்கு. முத்து மீனா வந்து இந்த வேலையை தான் வேலையாக எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. அப்போ மீனா வந்து கேட்குறாங்க, எங்கள் அம்மாவையும் எங்கள் வீட்டில் கூப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கும் கூப்பிடணும்னு ஆசை தான், நம்ம பழகுறோன்ட்டு ஒரு வார்த்தை கேட்டுக்கோமா அப்படிங்கிறாங்க. உடனே பழகுறல் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சுதி எங்கள் அம்மாவையும் எங்கள் வீட்லேயும் கூப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. மீனா என்ன மீனா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நானும் ரவியும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்து அங்கே போகிறாங்க. போயிட்டு இப்படிலாம் கேட்கலாமா மீனா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் நம்ம வீட்டு ஆளுக்கு வராமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி சுருதி ரவியும் வீட்டுக்குள்ளே வராங்க. இங்கே சீதா சமையல் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம அம்மா காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா உள்ளே வரலாமா அப்படிங்கிறாங்க. சுருதி வாமா அப்படிங்கிறாங்க. மீனா முத்து வாங்க, ரவி வாங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே உட்காருறாங்க. உட்காந்தோன்னே எங்களுக்கு கல்யாண நாள் வந்து நாங்கள் இந்த மண்டபத்தில் வச்சுருக்குறோம், மீனாக்காவும் முத்து தான் எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா அவங்க முகம் வர வேண்டாம், எங்கள் வீட்டிலேருந்துலாம் எங்கள் அம்மா அப்பாலாம் வரமாட்டாங்க, நான் அவங்கள வர வேண்டானே சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் தான் எனக்கு அம்மா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனா அம்மா அழுதுடுறாங்க. சீதா அப்படின்ட்டு சொல்லும்போது வாங்க சுருதி அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்க அதான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எப்போவுமே நான் வந்தோடனே வாங்கன்னு கேட்பீங்க கேட்கல அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, நீங்கள் எங்கள் அம்மான்னு சொன்னோடனே நீங்களே எனக்கு தங்கச்சி தானே அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, தங்கச்சிக்கு சமையல் கிடையாது சாப்பாடு கிடையாதா அப்படிங்கிறாங்க. சீதா சமைச்சது எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக எல்லோரும் வந்துடணும்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. அப்போ ரவியும் சுருதியும் பைக்கில் கறி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ முத்து வந்து மீனாட்ட சொல்கிறாங்க, உண்மையிலே ரொம்ப தங்கமான பொண்ணாக இருக்குல்ல அந்த சுருதி அப்படிங்கிறாங்க. ஆமாங்க,
அவங்க வீட்டு ஆட்கள் கூட வேண்டாம், நம்ம வீட்டு ஆட்கள் போதும்னு நினைக்குது. நம்ம குடும்பத்தை அது பிரித்து பார்க்குறதே இல்லை. ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குதுங்க. ஆனால் அத்தை சொல்லும்போது நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆமாம், என் தங்கச்சிக்கு நான் தான் என் கொழுந்தனை கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா சூப்பர் மீனா, இதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்படி நாட்கள் நகருது. 2 நாள் கழித்து ரவிக்கும் சுருதிக்கும் கல்யாண நாள் வந்துடுது. அந்த மண்டபத்தில் டெக்கரேஷன் வேலை பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க மீனா. இதை பார்த்துட்டு எல்லாருமே அசந்து போகிறாங்க. இதை பார்த்த ரோகிணி, விஜயா கூட இவ்வளோ அழகாக இவ பண்ணுவாளா, இப்படி பண்ணானா இவ சீக்கிரம் பெரிய ஆளாயிருவாளே அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது வாரவங்களும் போகிறவங்களும் இந்த டெக்கரேஷனை பற்றியே தான் பேசுகிறாங்க. இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்களே, வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ ரவியும் சுருதியும், மீனா ரொம்ப செம்மையாக பண்ணிட்டீங்க, காசு வாங்கலை, உங்களால் எப்படி பண்ண போகிறீங்கன்னு நான் நினச்சேன், கம்மியான பட்ஜெட்டில் தான் பண்ண முடியும்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணியிருக்கீங்களே மீனா, கிட்டத்தட்ட செலவே எப்படின்னாலும் 2 லட்ச ரூபா வந்திருக்குமே அப்படிங்கிறாங்க. சுருதி, இதெல்லாம் வேண்டாம் சுருதி, நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன், அதுபோக வந்து நான் வந்து கடன் வாங்கி தான் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா அப்படி இருக்கீங்க, என்கிட்ட காசு இருக்குது நான் தரேன் அப்படிங்கிறாங்க. ஒரு அக்கா தங்கச்சிக்காக செய்கிறேன் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு எல்லோரும் போகிறாங்க. அப்போ அவங்க விஜயா குடும்பத்தில் எல்லோரும் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த சுருதியோட அம்மாவுக்கு ரொம்பவே கடுப்பு இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம்னு சொல்லி வேறு ஃபோன் பண்ணி சொல்கிறா. எனக்கு வேறு மனசு கேட்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது அங்கே விஜயா ரொம்ப தோரணையாக உட்காந்துருக்காங்க. தனக்கு வந்து அங்கே அரங்கேற்றம் நம்ம தான் வந்து மேடையில் நம்ம தானே ஆட போகிறோம் நம்ம ஸ்டூடெண்டோட அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்காங்க. முதல்ல ஒவ்வொருத்தரையாக ஆட வைக்காங்க. அப்போ அங்கே பார்க்குறாங்க, சுதா தான் சொந்தக்கார பொண்ணு ரதி உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, ரதி அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் இங்கே அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி என்னோடய மக தானே அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அதை மறந்தே போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கும்போது ஸ்ருதி வந்து வாமா அப்படிங்கிறாங்க. வாரம் இதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சம்மந்தி, உங்களை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் எங்களே வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே சம்மந்தி அப்படிங்கிறாங்க. நான் எங்கே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அவங்க மருமக தான், நீங்கள் சொன்னதாக தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் சொல்லலை சம்மந்தி, அவ்வளோ தான் சொல்லியிருப்பேன், அந்த மீனாட்சி செய்கிற வேலை தான் இது அப்படின்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதில் எல்லார் மேலேயுமே சுதாவுக்கு பயங்கர கடுப்பு. குறிப்பாக வந்து விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. அவள் தான் முன்னாடி இருந்து நடத்துகிறாப்புல என் மகளுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கடுப்பில் இருக்காங்க. அப்புறம் ரதியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன ரதி நீங்கள் வந்திருக்க அப்படிங்கும்போது, நாங்களும் நடன அரங்கேற்றம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. நீ எவ்வளோ வசதியான பொண்ணுங்க வந்து நான் ஆடணுமா வைக்கணுமான்னுட்டு இருக்கும்போது அங்கேருந்து கண்ணை காமிக்கிறாரு திலீபன்ட்டு போகிற குசுன்னு பேசுகிறாங்க. இந்த பையன் யார் அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இவர் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க. விரும்புகிறியா, நம்ம எப்படி சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய வசதி, இந்த பையன் எப்படி அப்படிங்கிறாங்க. கஷ்டப்பட்ட பையன் தான், நீங்கள் வீட்டில் பேசி இப்படியே ஒழுங்கு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. கஷ்டப்பட்ட பையனை கேட்டினா பாரு, இப்படி சின்ன மண்டபத்தில் தான் கல்யாணம், இப்படி நாளை கல்யாணம் நாளை கொண்டாடணும், அங்கே பாரு என் பொண்ணு படுத்த பாட அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.